வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோம்மேட் 101 டேஸ் ஆஃப் வெல்னஸ்ல டே 50 பாடி ஹீட் உடல் சூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து இன்னைக்கு டாபிக். ஆக்சுவலாக உடல் சூடுனா என்ன, நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. ஃபீவர் இருக்காது, ஆனால் வந்து நம்ம பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுதான் வந்து நம்ம உடம்பு சூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆயுர்வேதாவில் வந்து உடம்பு சூடு பற்றி ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா டிசீஸுக்குமே ரீசன் வந்து உடம்பு சூடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆயுர்வேதாவில் நமக்கு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம பாடியில் உள்ள சூடு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் நம்ம பாடியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அது வந்து 99.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போச்சுன்னா, இல்லை 100 வரைக்குமே போச்சுன்னா, தட் இஸ் பிலோ 100 இருந்துச்சுன்னா, அதை வந்து நம்ம வந்து பாடியோட ஹீட்டுன்னு சொல்லுவோம். தட் இஸ் உடம்பு சூடு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து 100 டச் பண்ணுச்சுன்னா தான் அதை வந்து ஃபீவர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ஜென்ரலாக ஃபீவர் அப்படின்னா என்னன்னா, நம்ம பாடி டெம்பரேச்சர் 100 தாண்டிச்சு, 100, 101, 102ன்னு போச்சுன்னா அதை ஃபீவர்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே 99 வரைக்கும் இருக்கிறதே வந்து பாடி ஹீட் தான், அது ஃபீவர் கிடையாது. ஸோ நம்ம வந்து உடம்பு சூடு இருந்த உடனே நம்ம ஜென்ரலாக 99 பார்த்தோன்னா வந்து ஃபீவர்னு நினச்சி அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கை போட்டு அப்படியே வந்து நம்ம பாடியை வந்து நம்ம அந்த ஹீட் இல்லாமல் சப்ரஸ் பண்ண பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, அந்த பாடி ஹீட் இருக்கும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஆர்கனும் நமக்கு வந்து நிறைய டேமேஜை கொடுக்கும் இந்த பாடியோட எக்ஸஸ் ஹீட்னால. ஸோ இந்த பாடி ஹீட்டை வந்து நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ஃபீவர் இல்லை, இது பாடி ஹீட்டுன்றதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு உள்ளது என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக வாழ முடியும். ஜென்ரலாக வந்து அப்போ பாடி ஹீட்டில் வந்து வேறு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணெல்லாம் எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பேர்ன் ஆகுது, அப்படியே வந்து பேர்ன் ஆகிறதா எரியிறது, அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் கண்ணிலே வந்து வலி இருக்குது அப்படின்னாலும் எக்ஸஸாக பாடி வந்து ஹீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ரொம்ப வேர்க்குது, ஹெவியாக ஸ்வெட் ஆகுது. தட் இஸ் ஜென்ரலாக வேலை செய்யும்போது ஸ்வெட் ஆகுதுன்றது நார்மல். ஸ்வெட்டெல்லாம் வெளியில் போக போக நம்ம உடம்புக்கு நல்லது. ஆனால் ரொம்ப சிலருக்குலாம் வேர்த்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கும் வந்து பாடி வந்து எக்ஸஸாக ஹீட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் வந்து நம்மளோட மசில் எல்லாம் கிராம்ப் வருது அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து தண்ணி சத்து கம்மியாக இருக்கும் போது மசிலால் கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்பவும் நமக்கு வந்து பாடி வந்து ஹீட் ஆகுது அப்படின்றது ஒரு சிம்டமாக நமக்கு காமிக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரீமாக டயர்ட்னஸ், அப்படியே ரொம்ப வீக்காக படுறது. காலையில் எழுந்திரிக்கும்போது நல்லா தான் எழுந்திரிப்பாங்க, அப்படியே மதியானம் ஆனோடனே ரொம்ப சோர்ந்துப்படுவாங்க, ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அதுவும் வந்து பாடி சூடோட ஒரு சின்ன சிம்டம் தான். எப்போ பார்த்தாலும் வந்து தலை சுற்றுது, தலை வலிக்குது, தலை வந்து பாரமாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் பாடியோட ஹீட்டோட ஒரு சிம்டம் தான். ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து உங்கள் பாடி வந்து எக்ஸ்ட்ரீமாக ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதனால அதை வந்து நம்ம குறைச்சி நம்ம வந்து நல்லபடியாக நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்விரான்மெண்டல் காசஸ்ன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், நம்மளா பண்ணி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் சரி, அந்த மாதிரி நம்மளா பண்ணி நமக்கு வர உடம்பு சூடு. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெதர், நம்ம ரொம்ப சன் ஜாஸ்தியாக வந்து அடிக்குது. அப்போ வந்து நம்ம ஒரு ஹேட் கூட போட்டுக்காம, நம்ம ஒரு கொடை கூட பிடிச்சிட்டு நடக்காம, நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் வண்டியில் ஓட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம சன்னோட ஹீட் எல்லாமே நம்ம உடம்புல இறங்கி நமக்கு வந்து பாடி வந்து ஹீட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல உள்ள தண்ணி கண்டென்ட் எல்லாம் போயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரீமாக வந்து சன் எக்ஸ்போஷர் நம்ம ஆகும்போது நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னாவே நீங்கள் உங்கள் பாடி வந்து ஹீட் ஆகிடுச்சுன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு 1/2 hour 1 hour எக்ஸசைஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ்னால, ஓவர் எக்ஸர்ஷன்னால, ஓவராக அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டாங்க உடம்புக்கு. அப்பவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து எக்ஸசிவாக வந்து ஹீட் ஆகும். நம்ம நிறைய ஸ்பைசி ஃபுட் ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தாலும் ஹீட் ஆகும். ரொம்ப கெஃபின் நம்ம குடிச்சிட்டே இருக்கும். கெஃபினும் குடிச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து நம்மளோட பாடியை வந்து டெம்பரேச்சருக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பாடி ஹீட் வரும். நம்ம சன்னோட எக்ஸ்போஷர் இல்லாமல் இப்போ வந்து நம்ம கேஜெட்ஸ் முன்னாடியே நம்ம ஒர்க் பண்ணுறோம், நமக்கு வந்து ஒரு ஐடி ஜாபு சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாலும் அப்போவும் நமக்கு வந்து பாடி ஹீட் ஆகும். ஏன்னா நமக்கு கம்ப்யூட்டர்லேருந்து வர ரேஸ் எல்லாமே வந்து நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்போ பார்த்தாலும் கையில் மொபைல் வச்சுட்டு இருக்கிறனால அதுலேருந்து வர ரேடியேஷனும் நமக்கு வந்து நம்ம பாடியை வந்து எக்ஸசிவாக ஹீட் பண்ணும். அப்புறம் நம்ம ஏசி ரூமில் தான் எப்போவுமே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவும் உங்களோட பாடியை வந்து ஹீட் பண்ணும்.
ஏசி வந்து நமக்கு கூலாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம பாடியை வந்து அது எக்ஸசிவாக வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட என்விரான்மெண்டல் காசஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம சிந்தட்டிக் க்ளோதிங் போடுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து காட்டன் வேர் பண்ணாமல் சிந்தட்டிக் க்ளோதிங் போட்டனாலும் அதுவும் நம்ம பாடியை வந்து ஹீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அக்கறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்டாக நமக்கு வந்து வெளியிலேருந்து வர நம்மளோட எக்ஸசிவ் ஹீட்டை வந்து நம்மளால வந்து அழகாக வந்து குறைச்சிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் காசஸும் நிறையா இருக்குது. மெடிக்கல் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஜென்ரலாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டே இருப்பாங்க. டயபெட்டிஸோட ஒரு பெரிய சிம்டம் அது. அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டே இருக்காங்க, ஆனால் நிறைய தண்ணியை அவங்க குடிக்கல அப்படின்னா அப்போவும் வந்து பாடி வந்து எக்ஸசிவாக வந்து ஹீட் ஆகும். அதே மாதிரி நிறைய வந்து பிளட் வெசல்ஸ் டேமேஜஸ்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். அப்போ வந்து பிளட் வந்து நம்மளோட ஸ்வெட் கிளாண்டுக்கு ஒழுங்காக போய் சேராட்டாலும் அவங்களால வந்து அந்த ஸ்வெட்டை வந்து ஒழுங்காக பண்ண முடியாது. வேர்வை வந்து ஒழுங்காக நம்மளோட நாணங்கள் வழியாக வெளியில் வராமல் அப்பவும் பாடி வந்து எக்ஸசிவாக ஹீட் ஆகும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பாடி ஹீட்லேருந்து நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஆன்சைட்டி மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு டேரெக்டாக வந்து நம்மளோட பிரெயினோட நிறைய கனெக்ஷன் இருக்குது, நம்ம நர்வஸ் சிஸ்டமோட நிறைய கனெக்ஷன் இருக்குது, ஹார்ட்டோட நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் ரேட்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும், பால்பிடேஷன்ஸ் வரும், அப்புறம் ரொம்ப மசில்ஸ் எல்லாம் வந்து டென்ஸ் ஆகும், ரேப்பிடாக வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே வேக வேகமாக இருக்கும், ப்ரீதிங்கும் ரொம்ப வேக வேகமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்பயும் நம்மளோட பாடி வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் தைராய்டு, அதான் வந்து ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து கையெல்லாம் வந்து அப்படியே நடுங்கும், ஹார்ட் பீட்லாம் வந்து வேக வேகமாக துடிக்கும், எப்போ பார்த்தாலும் வந்து தூங்கினே இருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து தூக்கமே வராது. 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் வந்து அவங்கள வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பாடியில் வந்து எப்போ பார்த்தாலும் டயரியா இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே டயர்டாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீமாக வந்து அவங்க டயர்டாக இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தாலும் உங்களோட பாடி வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆன்ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. தட் இஸ் நமக்கு வந்து ஸ்வெட்டே வரமாட்டேங்குது அப்படின்னா அது வந்து நிறையா டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட் கிளான்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்னால ஸ்வெட் கிளான்ஸே மூடிடுச்சு அப்படின்னா தான் வந்து அந்த ஆன்ஹைட்ரோசிஸ்ன்ற கண்டிஷன் வரும். அப்போவும் நம்மளோட அந்த ஸ்வெட்டு வந்து வெளியில் போகலை, வேர்வை வந்து நம்ம பாடியிலேருந்து வெளியில் போகாதனால நம்ம பாடி வந்து எக்ஸசிவாக வந்து ஹீட் ஆகும். அப்புறம் ப்ரெக்னன்சி அப்போ, மென்ஸ்ட்ரேஷன் அப்போல்லாம் பாடி வந்து எக்ஸசிவாக ஹீட் ஆகும். நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, மென்சஸ் அப்போ பாடி வந்து எக்ஸசிவாக ஹீட் ஆகிருக்கும். அதனால தான் வந்து நமக்கு அந்த காலத்துலலாம் வந்து பெரியவங்கலாம் வந்து அந்த டைம் வந்து தலைக்கு குளிக்கணும், பாடியை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்காக தான் தலைக்கு குளிக்கணுன்றதை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோனா நம்ம பாடியோட ஹீட்டை வந்து நம்மளால குறைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் மெனப்பாஸ் ஸ்டேஜ்லையும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வந்து நம்மளோட பாடி வந்து எக்ஸசிவாக ஹீட் ஆகும். இந்த கண்டிஷன் இருக்கும் போது நம்ம பாடி வந்து எக்ஸசிவாக ஹீட்டாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல பாடியை கூல் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து செய்யணும். இது இல்லாமல் நிறைய பேர் வந்து ரெகுலராக மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. மாத்திரைகள் என்னென்ன மாத்திரைகள் எடுத்தால் வந்து உங்களுக்கு பாடி ஹீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலி மாத்திரைகள் ரெகுலராக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால பாடி ஹீட் ஆகும். அப்புறம் வந்து நம்ம ஹார்ட் சம்மந்தமான மாத்திரைகள் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பாடி வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். அப்புறம் ஹார்மோன் சம்மந்தமான விஷயங்கள், எண்டோக்ரைன், நம்ம தைராய்டு ஆகிட்டோம், இல்லைனா வந்து நம்மளோட யூட்ரஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், பிசிஓடின்னு ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்களுக்காக ரெகுலராக மென்சஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டுனா ரெகுலராக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குமே வந்து பாடி வந்து எக்ஸசிவாக வந்து ஹீட் ஆகும். அப்புறம் வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுக்காக மெடிசன்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் பாடி வந்து எக்ஸசிவாக ஹீட் ஆகும். அப்புறம் ஸ்கின்னுக்காகலாம் நிறைய பேர் எடுப்பாங்க, அவங்களுக்கும் வந்து பாடி எக்ஸசிவாக ஹீட் ஆகும். அப்புறம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி ரெகுலராக வருஷக்கணக்கில் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கவங்கலாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் பாடி வந்து எக்ஸசிவாக ஹீட் ஆகும். ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறையா இருக்கிறாங்க, ஏதோ ஃபீவர் வருது அப்படின்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் பாடி வந்து எக்ஸசிவாக ஹீட் ஆகும். நல்லா நோட் பண்ணுங்க, இந்த மெடிகேஷன்ஸ் எல்லாமே ஏன் பாடியை எக்ஸசிவாக ஹீட் பண்ணுதுன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லான மெடிசன்ஸை நம்ம வந்து உடம்புக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளவும் வந்து நம்மளோட ஆர்கனை தான் வந்து நம்ம வந்து கெடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதுலலாம் வெளியில் வந்து ஆன்டிபயோட்டிக்லாம் எடுக்காமல் எப்படி நம்ம பாடியை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், ஹார்மோனல் இஷ்யூஸ்லாம் போகாமல், சைக்காட்ரிக் ப்ராப்ளம்லாம் போகாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையே வந்து நம்ம பாடியை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிக்கலான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் நம்ம பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து லைட் க்ளோத்ஸ் போடுவோம், லைட் கலர் க்ளோத்ஸ் போடுவோம். நம்ம ஹீட் வந்து நம்ம சன்னோட ஹீட் வந்து பாடி உள்ள என்ட்ராகாமல் எப்போ பார்த்தாலும் ஹேட் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட பாடியை வந்து கூலாக வச்சுக்க பார்ப்போம். நிறைய வந்து இளநீ குடிங்க, நிறைய வந்து மோர் குடிங்க, இதெல்லாம் வந்து நம்ம பாடியை வந்து நல்லாவே கூலாக வச்சுக்கும். எப்போவுமே காட்டன் க்ளோத்ஸ் போட்டுக்கணுன்றதை பாருங்கள். நம்ம எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காமல் ஏசி ரூம்குள்ளேயே இருக்காமல் வெளியில் போகணுன்றதை வந்து நல்லாவே பண்ணணும். இது பண்ண வந்து நம்ம பாடி வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ஸ்வெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போவும் வந்து நம்ம பாடி வந்து நல்லாவே கூல் ஆகும்.
நிறைய கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸோ இல்லை நம்ம நம்ம ஆல்கஹாலோ இல்லை ரொம்ப ஸ்பைசியாக ஃபுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணால் நல்லது. அது மாதிரி புதினா தண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பாடியை வந்து கூல் பண்ணுறதுக்கு. நமக்கு வந்து புதினாவை வந்து நம்ம அப்படியே வந்து நம்மளோட தயிர் மோரில் கூட போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். புதினாவை வந்து நீங்கள் கோகோனட் வாட்டர்லையும் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நம்மளோட இளநீரும் சரி, புதினாவும் சரி, நம்மளோட மோரும் சரி நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பாடியை கூல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு தண்ணீரை நீங்கள் குடிக்கலாம். காலையில் எழுந்தோடனே வெறும் வயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து சோம்பு தண்ணி, ஒரு நாள் வந்து ஜீரக தண்ணி, ஒரு நாள் வந்து நம்மளோட வெந்தய தண்ணி, இந்த மாதிரி ரெகுலராக ஒரு தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் நம்மளோட பாடி வந்து நல்லாவே வந்து கூல் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நம்மளோட லிவரு, கால் பிளாடர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கன்ஸ்லாம் வேலை செய்கிற டைமு. ஸோ காலையில் எழுந்திருக்கும் போது கண்டிப்பாக நம்ம பாடி வந்து ஹீட்டாக தான் இருக்கும். அதனால தான் எழுந்த உடனே வந்து நம்ம வந்து குளிக்கிறோன்றது வந்து அதுதான். ஏன்னா குளிக்கும் போது நம்மளோட உடம்ப வந்து அது நல்லாவே வந்து கூல் பண்ணி கிடைக்கும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலேயே ஹோம் ரெமடியாக நம்ம என்னென்ன பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எழுந்தோடனே என்ன பண்ணுங்கள், ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாயை நல்லா கொப்பளிச்சுட்டு ஆயில் புல்லிங் பண்ணுங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, அதை வாயில விட்டு நல்லா கொப்பளிங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொப்பளிச்சுட்டு நீங்கள் வந்து அதை ஸ்பில் பண்ணி வெளியில் துப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து பயங்கரமாக வந்து கூல் ஆகும். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெயை நல்லா தலையில் வச்சு மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த டேலி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீரக தண்ணியோ இல்லை வெந்தய தண்ணி நல்லா வச்சுட்டு அதை வந்து நீங்கள் நல்லா குடிங்க. இது வந்து உங்களோட பாடியை வந்து நீங்கள் கூலாக வச்சுக்க முடியும். காலையில் நல்லா இளநீர் குடிங்க, மோர் குடிங்க. இதுவும் உங்களுக்கு வந்து நல்லா உங்களை கூல் பண்ணும். அப்புறம் போய் குளிக்கிறீங்க, நல்லா எண்ணெய் தேய்ச்சி அதை நல்லா குளிச்சுட்டு உங்களோட பாடியோட இதை வந்து நல்லா குறைச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த ஆலிவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுக்கோங்க. அதுவும் உங்களோட பாடியை நல்லா கூல் பண்ணும். அப்படி இல்லையா அதை வந்து வெளியில் எக்ஸ்டர்னலாக பாடியிலையும் சரி தலையிலையும் சரி நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் உங்களோட பாடியை வந்து நல்லாவே கூல் பண்ணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்க. அப்புறம் லாஸ்ட்டாக போய் ஜாபுக்கு போங்க. எல்லா பாடியோட ஹீட்டும் எக்ஸஸ் ஹீட்டும் திருப்பி நம்ம பாடியில் வரும். இதை ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து நல்லாவே கூல் ஆகும். ஸோ வீட்டுக்கு வந்துட்டீங்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரு டப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் காலை வந்து நல்லா இமர்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் சில் தண்ணியில் வச்சாலும் பரவாயில்ல, இல்லை ஐஸ் க்யூப்ஸ் போட்டு உங்களால் வச்சுக்க முடியும்னாலும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை போட்டு உங்கள் 2 ஃபுட்டையும் நல்லா காலை நல்லா அந்த தண்ணியில் இமர்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அந்த தண்ணியிலேயே இருங்க. நீங்கள் டிவி பாருங்க, அப்போ இல்லை பாட்டு கேளுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹோல் பாடியோட அந்த ஹீட்டை வந்து உங்கள் பாதம் வந்து அந்த தண்ணி வழியாக அதை வெளியில் எடுத்துரும். ஸோ நீங்கள் உங்கள் காலை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அதை வச்சுட்டு ஐஸ் வாட்டர் போட்டாலும் சரி, நார்மல் வாட்டர் போட்டாலும் சரி பரவாயில்ல, ஹாட் வாட்டர் வேண்டாம், வார்ம் வாட்டர் வேண்டாம், நம்ம பாடியை வந்து கூல் பண்ணணும். அதனால இதை போட்டுட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஸோ நல்லா தூங்கினாவே உங்களோட பாடியோட அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லாவே குறையும். யார் வந்து நல்லா தூங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பாடி ஹீட்டே ஆகாது. ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக வேலை செய்யாது. அப்போ பாடி வந்து எக்ஸசிவாக ஹீட் ஆகும். ஸோ எக்ஸசிவாக ஹீட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஆயில் புல்லிங்கும் சரி, ஆயில் பாத்தும் சரி, நம்ம குடிக்கிற அந்த வெந்தய தண்ணியோ இல்லை ஜீரக தண்ணியோ இல்லை நம்மளோட இளநீரோ நம்மளோட மோரோ தான் நம்மளை வந்து ப்ரொலாங்டாக நம்ம இந்த ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் சிஸ்டமில் தான் இனிமேல் வாழ போகிறோம். எப்போ பார்த்தாலும் மொபைலில் தான் நம்ம இருக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து எக்ஸசிவாக சன் வந்து ஒவ்வொரு நாளும் ஹீட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போக போகுது. ஸோ நம்ம வேற இந்த எந்த விஷயத்தையுமே போய் நம்ம தடுக்க முடியாது. நான் வந்து சன்னே இல்லாத ஊரில் இருப்பேன் அப்படின்னா அதுக்கு வேற ப்ராப்ளம்ஸ் வரும். விட்டமின் டி மாதிரி டெஃபிஷியன்சி வரும். அதனால நம்ம எக்ஸசிவாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் கூட வாழ முடியாதுன்னா நம்ம வந்து லைஃப்பில் வந்து முன்னேறிட்டு போக முடியாது. அதனால இதுவும் வேணும் ஆனால் பாடி எஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். நம்ம எப்போவுமே வந்து நம்மளை ஹெல்த்தியாகவே பார்த்துக்க முடியும். ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.